ஒன் மோர் ஜர்னல் என்ட்ரி தான் இது. ரொம்ப நாளா நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கான ரீல் தான் இது. டைமர் தான் பாருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ விஷயம் என்னன்னா, ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருந்தா. ஆப்வியஸ்லி அவளை மீட் பண்ண போறப்போ எனக்கு புக்கு கிடைக்கும் அப்படின்றது முன்னாடியே தெரியும். இருந்தாலும் வந்து இந்த வாட்டி எனக்கு நான் அடிக்கடி ஃபீனிக்ஸ் போயிருக்கேன். அங்க ஓம் புக் ஷாப் இருக்கும் லோவர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல. நிறைய வாட்டி அங்க போயிருக்கேன். அங்க இருக்க கலெக்ஷன் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பயாவது ஒரு வாட்டி அங்க புக் வாங்கணும் அப்படின்னு இருந்தாலும் மால்ல போய் புக் வாங்கி ஐயோ விலை அதிகமா இருக்குமே நமக்கு பட்ஜெட் இல்லையே அப்படின்றதுனால நிறைய வாட்டி நான் திரும்பி வந்திருக்கேன். நான் ஒரு தடவை கூட இது வரைக்கும் நிறைய வாட்டி போயிருந்தாலும் ஒரு தடவை கூட அங்க புக் வாங்கினது இல்ல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அங்க புக் வாங்கணும் அப்படின்னு. இந்த வாட்டி என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஆல்ரெடி அவ ஒரு புக்கு கொண்டு வந்திருந்தா. அது இல்லாம எனக்கு அவ தெரிஞ்சு பண்ணாலா தெரியாம பண்ணாலாம் தெரியல. ஆனா ஓம் புக் ஷாப்ல இருந்து எனக்கு அங்கேயே போய் புக்ஸை பார்த்து நாங்க வாங்கினோம். நான் வந்து சும்மா ரேண்டமா ஒண்ணுன்னா, அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா எடுத்து நிறைய புக்ஸ் பார்த்துட்டு இருந்தப்போ அதை நான் வாங்கணும்னு நினைச்சு எடுத்து பார்த்தனா அப்படின்னு கூட தெரியாம, ஆனா நான் வாங்கணும்னு நினைச்ச புக்கு வந்து எனக்கு வாங்கி கொடுத்தா, நான் சொல்லாமலே அப்படின்றதுதான் அங்க ஒரு ஹைலைட் பாயிண்ட். சோ அந்த புக்ஸ் என்ன அப்படின்னா, அதுல வந்து ஒரு பிளைண்ட் புக் டேட் புக்கும் இருக்கு. சோ அதை வந்து அன்பாக்ஸ் பண்றது, அன்பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த கவர் பிரிச்சு அது என்ன புக்குன்னு பாக்குறது. சோ இது வந்து அங்க ஓம் புக் ஷாப்ல வந்து எனக்கு கிடைச்ச பேக். இந்த புக்குக்காக இந்த பேக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லா ஜேன் ஆஸ்டின், ரவீந்திரநாத் தாகூர் எல்லாரும் இருக்காங்க, டால்ஸ்டாய், ஷேக்ஸ்பியர் எல்லாருமே. சோ இந்த பேக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோ என்னென்ன புக்ஸ் வந்து அவ வாங்கி கொடுத்தா அப்படின்னு பாக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி குழந்தைங்களுக்கான புக்கு. ஆனா வந்து நிறைய புக்ஸ் வந்து குழந்தைங்க புக்ஸ் வந்து நமக்குமே வந்து மேட்ச் ஆகும். அதுல அந்த மாதிரியான ப்ரொஃபவுண்டான இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதுக்கு வந்து ஹாபிட்டே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் ரீட் பண்ணதுலயே நிறைய புக்ஸ் என் குழந்தைங்களுக்கு வாங்குறது கடவுளின் பெயரால் மனிதர்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படிதான் இருந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் புக் வந்து இது எனிட் பிளைட்டனோட புக்கு எனக்கு வாங்கி கொடுத்துருக்கா. சோ யூஸ்வலாவே வந்து எல்லாருமே நிறைய பேரு நான் பார்த்திருக்க புக் ரீடர்ஸ் எல்லாருமே எனிட் பிளைட்டன் கிட்ட இருந்து தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா வெரி சேட்லி இவங்களோட ஒரு புக் கூட நான் இது வரைக்கும் படிச்சது இல்ல. சோ அவ வந்து அவளோட கசின் வீட்டுல வந்து இருந்த குழந்தைங்களுக்காக, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல இருந்த குழந்தைங்களுக்காக வாங்கி வச்சிருந்ததுல ஒரு புக் எடுத்து ரீட் பண்ணிருக்கா. சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் புக் தான் அவ ரீட் பண்ணிருக்கா. எனக்கு ரொம்ப பிடிச்சது காயும், உனக்கு கண்டிப்பா பிடிக்கும், நீ தயவு செஞ்சு வாங்கிக்கோ, உன் குழந்தைங்க படிக்கலனாலும் இது நீ படி அப்படின்னு சொன்னா. எனக்கு ரொம்ப நாள ஆசை இருந்தது எனிட் பிளைட்டன் படிக்கணும் அப்படின்னு. சோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் அந்த கலெக்ஷன்ல ஒரு பெரிய கலெக்ஷன். ஆக்சுவலி 7 புக்ஸும் என்னமோ இருந்தது, 3 புக்ஸ் இன் ஈச் அப்படிங்கிற மாதிரி. பாருங்க புக்கே பெருசு. இதுல வந்து 3 ஸ்டோரிஸ் தான் இருக்கு. சோ என்னோட ஃபர்ஸ்ட் எனிட் பிளைட்டன் புக் என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது அப்படின்னு. நெக்ஸ்ட் புக் என்னன்னா, இந்த புக் வந்து நான் வந்ததுல இருந்து வந்து எதிர்பார்த்துட்டே இருந்தேன் இந்த புக் வாங்கணும்னு. பட் வந்து விலையும் ரொம்ப அதிகமா இருந்தது. அண்ட் பேப்பர் பேக் இருக்கான்னு தெரியல, ஹார்ட் பவுண்ட் இருந்த மாதிரி தான் நான் ஞாபகம். சோ ஆப்வியஸ்லி வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் புக் பையிங் பேன்ல எல்லாம் இருந்ததுனால வாங்கணும்னு தோணல எனக்கு. இவங்களோட முதல் புக்கும் நான் படிச்சது இல்ல. பட் இவங்க வந்து புக்கருக்கு செகண்ட் டைம் லாங் லிஸ்ட் ஆயிருக்காங்க. இப்போ ரீசெண்டா அந்த புக் ஷார்ட் லிஸ்டும் ஆயிருக்கு. சோ இவங்க வந்து இந்த வாட்டி வின் பண்ணாங்கன்னா, she'll be one among the women who have won Booker twice and she'll be the first Indian origin author to have won it twice அப்படிங்கிற மாதிரி. நான் எதை பத்தி பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் இந்த புக் தான். சோ கிரண் தேசாய் வந்து ஆல்ரெடி இவங்க வந்து அவங்களோட இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ்க்காக 2006ல வந்து புக்கர் வின் பண்ணிருக்காங்க. இந்த புக் ஷார்ட் லிஸ்டும் ஆயிருக்கு இந்த வாட்டி. சோ இந்த புக்கு மேல பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. நான் வந்து இது எடுத்து அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். சோ இவங்க வந்து she'll be one among the authors who will be winning it twice அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து ஒரு ஹார்ட் பவுண்ட் புக் வேற. இது புக் பெருசா இருந்தாலும் இது வந்து நான் படிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் படிச்சு பார்த்துட்டு அப்புறம் இது படிக்கலாம். அண்ட் ஆல்சோ இப்ப நான் ரீசெண்டா லாங் லிஸ்ட் ஆனதுலயே வந்து என்லிங் அப்புறம் வந்து மிஸ்இன்டர்பிரிட்டேஷன்லாம் ரீட் பண்ணிருந்தேன். சோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால இந்த ஆத்தர் மேலேயும் சரி, இந்த புக்குமே ரொம்ப நல்லா இருக்கு, ரேட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது குட் ரீட்ஸ்ல. சோ இதை நான் வந்து சும்மா எடுத்து அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், பாரு இந்த மாதிரியான ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கு இந்த புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ எடுத்து பில் பண்ணிட்டான். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அகைன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நம்ம நினைக்கிறோன்றத அவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி. சோ இது வந்து செகண்ட் புக்கு. அடுத்ததுதான் வந்து அவ ஆக்சுவலி பெங்களூர்ல பிளாசம் புக் ஷாப் பத்தி எல்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தா. அதை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சோ அது இல்லாம அட்டகலாட்டா அப்படின்னு இன்னொரு இடத்துல அதோட ரீல்ஸ் எல்லாம் நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். சோ அங்க வந்து ஒரு பிளைண்ட் புக் டேட் புக் இருந்தது. நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் வேற ஒரு புக் தான் வாங்கினேன். லாஸ்ட் டைம் அவ வந்து மீட் பண்ணப்போ எனக்கு ஒரு பிளைண்ட் புக் டேட்ல நான் அவளுக்கு கொடுத்திருந்தா, அவளும் எனக்கு கொடுத்திருந்தா. சோ அது மாதிரி நான் பில் போட்டுட்டு வெளில வரப்போ, அதாவது போட போறப்போதான் பார்த்தேன் டக்குன்னு அங்க ஒரு பிளைண்ட் புக் இது இருந்தது. சோ அதான் உனக்காக வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து அந்த புக். இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு டீ சாஷே வந்து அட்டாச் பண்ணிருக்காங்களா. நான் வந்து சரியான டீ பைத்தியம். ஒரு டீ குடிச்சிட்டு சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டீ குடிக்கலாமான்னு தோணிட்டே இருக்கும் எனக்கு எப்பவுமே. சோ இது வந்து அந்த புக் ஷாப்லயே வந்து இது வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு. இது வந்து
பாத்தீங்கன்னா கேமோமைல் அண்ட் லாவெண்டர் அப்படின்னு இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த புக்கு வந்து முன்னாடி அந்த பிளைண்ட் புக் டேட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு பிளர்ப் மாதிரி. அது என்னன்னா a story about the quintessentially Indian joint family residing in a quintessentially Indian Haveli set in a town named after mangoes. The family's courtroom experience tiptoes into its inner workings, making for a juicy story bursting with charm. அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த புக்குள்ள என்ன புக் இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா அவ வந்து அந்த புக் ஷாப்பை பத்தி சொல்லிட்டு இருந்தா நம்ம வந்து நிறைய வந்து ரீல்ஸ்ல அப்புறம் டிக்டாக்ல எல்லாம் பாக்குறது அந்த மாதிரி எந்த புக்குமே இல்ல அந்த புக் ஷாப்ல. எல்லாமே வந்து புதுசா இருந்தது. ஒரு ஹிடன் ஜெம் புக் ஸ்டோர் மாதிரி எனக்கு அது தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. ஸோ கண்டிப்பா இது வந்து இந்த மாதிரி பிளர்பும் நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ கண்டிப்பா இது ஃபேமஸான புக்கா இருக்குமா இல்ல ஒரு ஹிடன் ஜெமா இருக்குமா எல்லாம் தெரியல. ஸோ சீக்கிரமா நான் வந்து இதை பிரிக்கிறேன். கத்திரிக்கோள் வச்சு பண்ணவே மனசு வர மாட்டேங்குது இதை பிரிக்கிறப்போ. அகைன் இது வந்து ஓபன் பண்றப்போ என்னுடைய ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக்கை பாக்குறப்போ எப்படி இருக்கு அப்படின்றத ரெக்கார்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த ரீல். ஏன்னா லாஸ்ட் டைமும் இதே மாதிரி தான் அவ கொடுத்த பிளைண்ட் புக் வந்து இப்போ இன்க்ரீசிங்லி வந்து எனக்கு பிளைண்ட் புக்ஸ் இந்த பிளைண்ட் புக்ஸ் டே இந்த விஷயத்துக்கு மேல இது என்னங்க பண்பாடு அப்படிங்கிற மாதிரி இது வந்து எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஆப்வியஸ்லி கிஃப்ட்னு வரப்போ நமக்கு வந்து தெரியும் என்ன கிஃப்ட் பண்ண போறாங்க அப்படின்றது நமக்கு பிடிச்சது அது மாதிரி. பட் இது வந்து குடுக்கறவங்களுக்கே தெரியாது என்ன புக் இதுல இருக்க போகுது அப்படின்னு. நம்ம ஓபன் பண்ணி பாக்குறதுதான் அவங்களுக்கு தெரியும். கவர் எல்லாம் பாருங்க எப்படி ஒரு மாதிரி இந்தியன் டச் இருக்க மாதிரி இருக்கு. ஐயோ இது வந்து நான் கொஞ்சம் மெதுவா கிளிக்கிறேன். ஏன்னா இந்த பிளர்பு கிளியாம எடுக்கணும்ன்றது எனக்கு ஒரு ஆசை. அதனால கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த புக். தான் அந்த புக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கே. ஒரு மாதிரி எனக்கு இந்த மால்குடி டேஸ் வந்து நான் ரீட் பண்ணது இல்ல. பட் எனக்கு இதை பாக்குறப்ப என்னமோ அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எனக்கு கிடைக்குது. த அவஸ்தீஸ் ஆஃப் ஆம்நகர், சுபாஷ் சர்மா அவங்களோட புக் இது. நான் இது வரைக்கும் ஆப்வியஸ்லி அவ சொன்னது என்னமோ கரெக்ட் தான். இந்த புக்கு நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே கேள்விப்பட்டதில்ல பார்த்ததில்ல. ஸோ இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரமா இந்த புக் படிக்கணும். ரீசெண்டா எனக்கு கிடைச்ச கிஃப்ட்ஸ் இதெல்லாம். ஸோ இந்த புக்கு திஸ் இஸ் ஐம் கோயிங் டு ட்ரெஷர் திஸ் அப்படிங்கிற மாதிரி. அடுத்து இந்த எனிட் லைட்டன் கலெக்ஷன். இது வந்து ஹோப்ஃபுல்லி என் பசங்களுக்கும் இது மூலமாவது புக் ரீடிங்ல இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நான் நம்புறேன். அண்ட் ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் தேங்க்யூ சொல்ல போறது இல்லை. டைரி குறிப்பு முடிந்தது. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.